ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார சந்தையில் நமக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கியிருக்கு. இன்றைக்கி காய்கறி கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கு. தேவைப்பட்ட பொருள் மட்டுமே வாங்கியிருக்கேன். பார்த்துங்க, வாங்கியிருக்கேன். இன்றைக்கி இஞ்சி ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன். அரை கிலோ இஞ்சி இன்றைக்கி 35 ரூபா 40 ரூபா சொல்லி 5 ரூபா கம்மி பண்ணி தந்தாங்க. தக்காளி 1 கிலோ 20 ரூபா. பல்லாரி 1 கிலோ 30 ரூபா. ஆனால் நல்லா இருந்து, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்து. பல்லாரி வெள்ளை பல்லாரியாக இருந்து. தக்காளியுமே அதுபோல் ஃப்ரெஷ்ஷாக இருந்து. காலிஃப்ளவர் 1 கிலோ 60 ரூபா சொல்லியிருந்தாங்க. அரை கிலோ இந்த பூ 30 ரூபாய்க்கு தந்திருக்காங்க. இந்த 3 புடலங்காயும் 15 ரூபா. புடலங்காய் நல்லா பிஞ்சியாட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்து. அதுக்கப்புறம் இவ்வளோ மல்லிக்கீரையும் 10 ரூபா. ஒரு கட்டு மாதிரி அரை கட்டு இருந்தது 10 ரூபா. அதுக்கப்புறம் 1 கிலோ உருளைக்கிழங்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு 25 ரூபா. உருளைக்கிழங்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்து. போன வாரம் வாங்கினது நல்லா இருந்து. இந்த வாரத்தில் உள்ள உருளைக்கிழங்குமே சூப்பராக இருந்து. பச்சை மிளகா ஒரு கூறு வாங்கியிருந்து. ஒரு கூறு 15 ரூபா. 10 ரூபா கூறு உண்டு, 15 ரூபா கூறு உண்டு. 10 ரூபா கூறு கம்மியாக இருக்கும். அதே 15 ரூபா கூறு இது ஒரு அரை கிலோ மிளகா இருக்கும். நல்ல லாபமாக தான் இருந்து. போன தடவை நீட்ட மிளகா எடுத்தனால இந்த தடவை உருண்டை மிளகா எடுத்துருக்கு. மொத்தமாக இன்றைக்கி 180 ரூபாய்க்கு சந்தைக்கு முன்னைக்கு இவ்வளோ காய்கறி கிடச்சி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வெளியே கடையில் இப்படி 180 ரூபா கொண்டு கொடுத்தோம்னா இவ்வளோ காய்கறி கண்டிப்பாக கிடைக்காது நமக்கு. இது சந்தையாக இருந்தனால 180 ரூபாய்க்கு இவ்வளோ காய்கறி.